வணக்கம்ங்க. 11/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்குறேங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் நிலவரம் வந்துட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்து அனைத்து விவசாய நண்பர்களும் பயனடைங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மிளகாய் 15 to 17 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 800 ரூபா பெருவட்டு மிளகாயும், மீடியம் சைஸ் 600க்கும், நச்சுப்பொடி 400 விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கரும்பு செடி மரம் 3 டைப்பாக வருதுங்க. கரும்புருங்கை பார்த்தீங்கன்னா 160 to 180க்கும், செடி முருங்கை 140 to 160க்கும், மரத்துக்காய் 100 to 120க்கும் விற்பனையாகுதுங்க. மற்ற மார்க்கெட்டை காட்டிலும் முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை குறைவுதானுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 1100 முதல் 1500 வரைக்கும் விற்பனையான்னு சொல்லாங்க. நல்ல அளவு குவாலிட்டி காய் தரமாக இருந்தால் 1400 450 வரைக்கும் போகுதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 15 to 18 கிலோ கொண்ட கட்டு 500 to 700ங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்ங்க. தரையில் வர சுரை 150ங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 12 to 14 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 900 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை அல்லது பாக்ஸ் இரண்டுமே பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 450, ஒரு சில பை மட்டும் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு விலை சற்று உயரும் சொல்லாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 210க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டுகள் 100 ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் திருப்பூர் மார்க்கெட்டில் சற்று விலை உயரும்னு சொல்லாங்க. இன்றைக்கி 15 கிலோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாகு தக்காளி நல்ல தரமாக இருந்தால் தரை தக்காளி 300 ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க. மதன் தக்காளி 180 முதல் 280 வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க. சிவம் தக்காளி 150 முதல் 250 வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க. ஓவராலாக 15 கிலோ கொண்ட தக்காளி 150 முதல் 300 தரை தக்காளியும், 300 to 350 ப்ளஸ் பந்தல் தக்காளியும் விற்பனையாகிருக்குதுங்க. ஓவராலாக பாக்ஸுக்கு இன்றைக்கி தக்காளி 50 ரூபா விலை உயர்வுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோசுங்க 40 மூட்டை 400 to 500 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 to 45 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு சில்லறை விற்பனை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 120க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையும், ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்குதுங்க. மாம்பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மாம்பழம் இருந்தால் கிலோ 40 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை குறைவு தானுங்க. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட தெளிவாக இருந்தால் 700 to 750க்கும், காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 600 550 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக போகிற மாதிரி தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்துருச்சுங்க. 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 700க்கும், செகண்ட் குவாலிட்டி கொத்தவரை 650க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் கத்திரி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இன்றைக்கி 400 to 500 ரூபா மேல் விலைங்க. கத்திரிக்காய் வரத்து அதிகம் விலை குறைவுங்க. பொரியல் தட்டையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்து அதிகம் விலை குறைவுங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 350 400 ரூபாயிலிருந்து 550 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரை. எலுமிச்சம்பழங்க 1 கிலோ 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட பட்டறை பழைய வெங்காயம் 1250 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் அதிகபட்ச விலையாக 800 ரூபாயிலேருந்து 900 1000 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. 800 to 1000 சொல்லாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வெங்காயம் சுலோவாக தான் இருக்குதுங்க. பட்டறை வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு
காட்டுக்குள்ளே பொள்ளாச்சி வெளியே அங்கங்கே ஆறு இருக்கிறனால இன்றைக்கும் 50 ரூபா ரேட்டுக்கு எங்கே கொடுவா பெல்ட்லேயே வாங்கிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி கிள்ளி எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே வெங்காயம் வச்சுருக்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா விலை டவுனாக போகுது, ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்க வேணாங்க. ஒரு வியாபாரி 2 வியாபாரி விட்டு பார்த்து நிலவரம் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் தரமான காய் இருக்குதுங்க. தரம் கம்மியாகிற காய் 30-35 வரையிலும் விற்பனை வாங்கிட்டுருக்குறாங்க காட்டுக்குள்ளேயே. பெரிய வெங்காயம் 12 ரூபாயிலேருந்து 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பெருசாக எந்த மாற்றம் ஆகலைங்க. ஒரு கிலோ 3 ரூபாயிலேருந்து 4-4.5 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே விற்பனை ஆகுதுங்க. மார்க்கெட்டில் 30 to 40 மூட்டை 300 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி வரத்து ரொம்ப கம்மியாக தான் வருதுங்க. 40 மூட்டை 500-600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 15 பூ வந்து 300 ரூபாய்க்கு, ஒரு பூ 20 ரூபாய்க்கு விவசாயிகிட்ட வாங்குறாங்க. தேங்காய் விலை சற்று குறைவு தானுங்க. காட்டுக்குள்ளே 30 ரூபாய்க்கு போனதாங்க 25 ரூபாய்ங்க. மார்க்கெட்டில் 35 ரூபாய்க்கு போனதாங்க 30 ரூபாய்ங்க. காய்க்கு 5 ரூபா விலை குறைந்துச்சுன்னு சொல்லலாங்க. மீடியம் சைஸ் நச்சுப்பொடியெலாம் பார்த்தீங்கன்னா 22-23 ரூபாய்க்கு போனது 18 ரூபா தானுங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் சுண்டைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காட்டுக்குள்ளே இருந்தால் 20 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. மார்க்கெட்டில் வரது சுத்தமாகவே கிடையாதுங்க. தர்பூசணி பழ வியாபாரி இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. அதிகபட்சம் 20 ரூபா வரைக்கும் இன்றைக்கி வந்து வாங்கிக்கிறாங்க. கோவக்காய் ஒரு கிலோ சில்லறை விற்பனை 40 ரூபாய்க்கும், ஹோல்சேல் ப்ரைஸ் 20 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. ஏகப்பட்ட கமெண்டில் கேட்டிருந்தீங்க மார்க்கெட் ஏலம் தக்காளி கேட்டிருந்தீங்க. மார்க்கெட் ஏலம் சரியாக திருப்பூர் மார்க்கெட்டில் 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரை நடைபெறுகிறதுங்க. அப்புறம் மார்க்கெட் டைமிங் கேட்டிருந்தீங்க டோட்டலாகவே காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறதுங்க. எந்த நாட்களும் லீவு கிடையாதுங்க. வருஷ அனைத்து நாட்களும்